மார்னிங் சாம்பியன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம கேட் ட்ரிபிள் சீரிஸ்ல கண்டிஷன் ஃபார் நெட்வொர்க் டு பி சிமெட்ரிக்கல் அண்ட் ரெசிப்ரோக்கல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் கண்டிஷனுக்கு என்ன வரும்? ஸோ ஒரு நெட்வொர்க் ரெசிப்ரோக்கலா இருக்குன்னா இம்பிடன்ஸ் Z12 வந்து Z21க்கு ஈக்குவலா இருக்கணும். அதே அட்மிட்டன்ஸ் வந்து Y12 வந்து Y21க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்புறம் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர் AD - BC which is equal to 1. அப்புறம் ஹைபிரிட் பாராமீட்டர்ஸ் H12 வந்து -H21 இருக்கணும். அதே G பாராமீட்டர்ஸ் இன்வர்ஸ் ஹைபிரிட் பாராமீட்டர்ஸ் G12 வந்து -G21 இருக்கணும். ஸோ ரெசிப்ரோக்கல் கண்டிஷன் தான் இப்போ பார்த்துருக்கோம். Z(12) = Z(21) சொல்றாங்க. Y(12) = Y(21)றாங்க. AD - BC = 1. H பாராமீட்டர் வந்து H12 = -H21. G பாராமீட்டர் G12 = -G(F)(21) சொல்றாங்க. அடுத்த கண்டிஷன் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் சிமெட்ரிக்கல் கண்டிஷன். சிமெட்ரிக்கல் கண்டிஷன்ல என்ன சொல்றாங்க? ஸோ நெட்வொர்க் சிமெட்ரிக்கலா இருக்கும்னா இம்பிடன்ஸ் பாராமீட்டர்ஸ்ல Z11 வந்து Z22க்கு ஈக்குவலா இருக்கணும். அதே அட்மிட்டன்ஸ் பாராமீட்டர்ஸ்ல Z11 வந்து Y11 வந்து Y22க்கு ஈக்குவலா இருக்கும். டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ்ல கான்ஸ்டன்ட் A must be equal to கான்ஸ்டன்ட் B. அதுக்கப்புறம் ஹைபிரிட் பாராமீட்டர்ஸ்ல H11 into H22 -H12 H21 வந்து 1க்கு ஈக்குவலா இருக்கணும். அதுக்கப்புறம் G பாராமீட்டர்ஸ்ல G11 G22 -G12 G21 வந்து 1க்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ சிமெட்ரிக்கல் வந்து Z(11) = Z(22) பார்க்குறோம். Y(11) = Y(22) பார்க்குறோம். டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர் A = D பார்க்குறோம். H பாராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா H(11) into H(22) -H(12) into H(21) = 1 பார்க்குறோம். G பாராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா G11 into G22 -G12 into G21 = 1 பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு என்ன முக்கியமான கண்டிஷன் பார்த்தோம்? கண்டிஷன் ஃபார் நெட்வொர்க் ஒரு சிமெட்ரிக்கலா இருந்தாலோ ரெசிப்ரோக்கலா இருந்தாலோ என்னென்ன கண்டிஷன்லாம் வந்து வேற வேற பாராமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சொல்லிக் கொடுத்த ரோஹித்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.